இந்திய கிரிக்கெட் அணியில் தற்போது மூத்த வீரர் என்றால் அது ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும்தான். பேட்டிங்கில் எப்படி ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் மதிக்கத்தக்க வீரர்களாக இருக்கிறார்களோ அதே போலதான் பந்து வீச்சில் அஸ்வின் ஜாம்பவான் அந்தஸ்தை எப்போதை பெற்றுவிட்டார். இங்கிலாந்துக்கு எதிரான நடப்பு டெஸ்ட் தொடரில் கூட 500 விக்கெட்டுகளை கடந்து அஸ்வின் சாதனை படைத்து உள்ளார். இந்த நிலையில் தான் அஸ்வினுக்கு உரிய மரியாதைக்கு கொடுக்காமல் பிசிசிஐ அவமானப்படுத்தி விட்டதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டி உள்ளார்கள். அண்மையில் பிசிசிஐ வீரர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பட்டியலை அறிவித்தது. இதில் A+, ABC என 4 வகை பிரிக்கப்பட்டிருக்கிறது. A+ பிரிவு வீரர்களுக்கு 7 கோடி ரூபாய் சம்பளமும், A பிரிவு வீரர்களுக்கு 5 கோடி ரூபாய் சம்பளமும், B பிரிவில் உள்ள வீரர்களுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளமும், C பிரிவு வீரர்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பளமும் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் அதிகபட்ச சம்பளமான A+L பிரிவில் வெறும் 4 வீரர்கள் மட்டும்தான் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்றும் அதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, ஜடேஜா ஆகியோர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த 4 வீரர்களைப் போல் அஸ்வினும் சீனியர் வீரர் தான். ஆனாலும் அஸ்வினுக்கு 5 கோடி ரூபாய் சம்பளமான A பிரிவில் தான் அவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் தான் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் விளையாடுகிறார் என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்தாலும் அதுவும் சரி கிடையாது. ஏனென்றால் அஸ்வின் சமீபத்தில் நடந்த T20 உலகக்கோப்பையிலும் 50 ஓவர் உலகக்கோப்பையிலும் இந்திய அணியில் இடம் பிடித்து இருந்தார். இப்படி 3 பிரிவு கிரிக்கெட் போட்டிகளிலும் அஸ்வின் தொடர்ந்து விளையாடி இருக்கிறார். மேலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அஸ்வின் தொடர்ந்து விளையாட ஆர்வம் காட்டி வருகிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் அஸ்வினுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக A+ பிரிவில் தான் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அவருக்கு A பிரிவு தான் வழங்கப்பட்டு உள்ளது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, ஜடேஜாவை விட அஸ்வின் கடும் உழைப்பை செலுத்தி வரும் நிலையில் அவருக்கு மட்டும் ஏன் இந்த மரியாதை வழங்கப்படவில்லை என்று தற்போது கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கேள்விகளையும் எழுப்பியுள்ளார்கள். இது குறித்து தல தோனி மற்றும் சச்சின் ஆகியோர் பிசிசிஐக்கு கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.